நம்ம கோவை மாநகர பகுதியில் கோவை மாநகர காவல் ஆணையர் அவர்களோட உத்தரவின் பேரில் சென்ற வாரம் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்க இடத்துல அதிகாலையில் நம்ம ஒரு ஸ்டாம்பிங் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த திடீர் ஆய்வு அதனோட நோக்கம் என்னென்னா, கல்லூரி மாணவர்களிடையே மற்றும் பொதுமக்களிடையே இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ், கஞ்சாவுக்கு அடுத்த நிலையான சிந்தட்டிக் ட்ரக்ஸ் மெத்தம்பெட்டமைன், LSD லைசர்ஜிக் ஆசிட், டைஎத்திலமைன் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே சிந்தட்டிக் ட்ரக்னு சொல்லுவோம். இதனுடைய பர்பஸ், இதனுடைய இம்பேக்ட் என்னென்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், உங்களுடைய மத்திய நரம்பு மண்டலத்தையே போய் நேரடியாக பாதித்து அந்த குறிப்பிட்ட நபர் மிக குறைவான குவான்டிட்டி எடுத்தாலும் கூட, அதாவது ஒரு கிராம் மெத்தபெட்டமைனை 20 டைம்ஸ் 25 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, ஒரு 24 ஹவர்ஸு அவர் முழு போதையில் இருப்பார். ஹலூசினேஷன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரியான போதையில் இருப்பார். இந்த பழக்கம் இப்போ சமீப காலமாக அதிகமாக கல்லூரி மாணவர்கள் இருக்கிறதால நம்ம சென்ற வாரம் ரெய்டு அடித்தோம். அதில் கிடைச்ச தகவல் மற்றும் காவல்துறையோட உளவு பிரிவு, காவல் நிலையங்களில் ஆய்வாளர்கள் அவங்க சேகரித்த விவரங்களின் அடிப்படையில் தொடர்ச்சியாக புலனாய்வு பண்ணோம். அந்த புலனாய்வின் அடிப்படையில் 2 நாட்களுக்கு முன்பு இந்த போதைப்பொருள் விற்பனை சம்பந்தமாக மிதுன்ராஜ், நீலகிரி மாவட்டம் கூடலூரை சேர்ந்த மிதுன்ராஜ் ஒருத்தவர், ரெண்டாவது கோகுல், கோவை காலப்பட்டியை சேர்ந்த கோகுல், அவங்ககிட்ட இருந்தும் மெத்தம்பெட்டமைன் என்ற சிந்தட்டிக் ட்ரக்கை பறிமுதல் பண்ணி அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து அவங்கள கைது செய்து சிறைக்கு அனுப்பியிருக்கோம். இந்த வழக்கோட முக்கியத்துவம் என்னென்னா, அந்த ஒருத்தவங்களோட கோவை பகுதியில் விற்கிறவங்கள மட்டும் நம்ம வாங்கி அரெஸ்ட் பண்ணி போடாமல், இவங்க யார்கிட்ட மொத்தமாக சரக்கு வாங்குகிறாங்க அப்படின்றத மறுபடியும் தீவிரமாக விசாரித்து இந்த புலனாய்வை இன்டெப்த்தாக கொண்டு போனோம். நெக்ஸ்ட் லெவலு இந்த வலைப்பின்னலில் கண்டுபிடிக்கணும். நம்ம விற்கிறவங்க வாங்குறவங்க மட்டும் கேஸ் போட்டுட்டு இருந்தால் இது நிற்காது அப்படின்ற பட்சத்தில் இந்த வலைப்பின்னல் கண்டுபிடிக்கிறதுக்காக தனிக்குழு அமைச்சிருந்தோம். 3 தனிப்படை அமைச்சு இதை தொடர்ச்சியாக விசாரணை பண்ணதன் அடிப்படையில் கேரளா மற்றும் ஊட்டி, இந்த ஊரில் இருந்து நம்மளுக்கு சரக்கு வாங்கி கோவை மாநகரத்தில் சப்ளை பண்ணுறவங்களையும், ப்ளஸ் இவங்க எங்கே வாங்குறாங்கன்னு அடுத்த புலனாய்வு பண்ணுறப்ப பெங்களூர், ஹைதராபாத் அப்படின்னு இந்த வலைப்பின்னல் நீண்டுக்கிட்டே போச்சு. அந்த இடத்துல நம்ம புலனாய்வு பண்ணி விசாரணை பண்ணி இது சம்பந்தமாக தற்போது இன்றைக்கு 7 பேரை, அஸ்வின், ரியாஸ், அமல், அப்துல் சலீம், அன்சாத், அசாருதீன் ஆகிய நபர்களை இப்போ நம்ம விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு அவங்ககிட்ட இருந்து இதே மெத்தம்பெட்டமைன் ப்ளஸ் LSD இந்த ட்ரக்ஸை கைப்பற்றியிருக்கோம். இப்போ இது வரைக்கும் கைப்பற்றின ட்ரக்ஸோட மொத்த மதிப்பு சுமார் 6 லட்சம். 69 கிராம் மெத்தம்பெட்டமைன் கைப்பற்றியிருக்கும். 50 கிராமுக்கு மேலே போனால் இது கமர்ஷியல் குவான்டிட்டின்னு சொல்லுவோம், வணிக நோக்கிற்காக. ஸோ கமர்ஷியல் குவான்டிட்டின்னு சொல்கிறப்ப இவங்களோட சிறை தண்டனை அதிகமாகும். ப்ளஸ் 20 LSD ஸ்டாம்ப்ஸ் 20, 2 காரு, 1 இருசக்கர வாகனம், 9 செல்ஃபோன், நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஸ்பிளேயில். இதை கைப்பற்றியிருக்கோம். இதில் இன்னொரு முக்கியத்துவம் இருக்குது. இது வரைக்கும் நம்ம விற்றவங்கள வாங்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இவங்களாம் யார்கிட்ட விற்றாங்கன்ற டீட்டெயிலு ஃபர்தராக நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதை வாங்கி கன்சியூம் பண்ணுறவங்க, கன்சியூமர்ஸ் யாருன்னா காலேஜ் பசங்க ப்ளஸ்ஸு ஒர்க் பண்ணுற பப்ளிக்ஸு. ஏன்னா போதைப்பொருள் பயன்படுத்துறது குற்றம். ஸோ இவங்கெல்லாம் யார்கிட்டேருந்து வாங்கி யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்ற டீட்டெயிலை எக்ஸ்டென்சிவாக எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்களையும் கட்டாயம் சட்டப்படி நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படும். அதனால் பொதுமக்களோ கல்லூரி மாணவர்கள் தயவு செஞ்சு இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கு வேணான்னு இதன் மூலிமா கேட்டுக்கிறேன். நன்றி. இதுவரைக்கும் எத்தனை மாணவர்கள் பாதிச்சிருக்காங்க? இல்லை, அது இப்போதைக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. நம்ம அந்த டீட்டெயில் எடுத்துகிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த எக்ஸ்டென்சிவாக நம்மளோட புலன் விசாரணையும் போய் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கும்.